இந்த இரண்டாவது நாள் அதிகாலையில் தானே ஆராதனைகளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 40 நாளும் நாம் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், தேவனை நோக்கி பார்க்கிறது இல்லை இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் நோவாவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நோவா சிறு வயதிலே நாம் சண்டே ஸ்கூலிலிருந்து நன்றாக அறிந்த ஒரு கதாபாத்திரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும், இன்னும் அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை சற்று ஆராய்ந்து பார்த்து நோவா எவ்வளமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார் என்பதையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளை ஒரு புதிய கிருபையினாலே, ஒரு புதிய பிரசன்னத்தினாலே, உம்முடைய பரிசுத்தாவின் ஆற்றலினாலே நீர் எங்களை நிறைத்து வழி நடத்துகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஞானத்திலே குறைவுள்ளவர்களாகி எங்களை உம்முடைய பரம ஞானத்தினாலே நீர் நிறைத்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நோவாவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் வாழ்ந்த காலம் மிகவும் ஒரு துன்மார்க்கமான ஒரு காலம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முன்பகுதியை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அங்கே துன்மார்க்கமாக ஒரு கூட்டம் தள்ளப்பட்ட தூதர்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் உருவாகிறதுனாலே பூமி ஒரு பெரிய தீங்குக்குள்ளாக, பாவத்துக்குள்ளாக மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த துன்மார்க்கமாக ஜீவியம் செய்து கொண்டு இருக்கிற எல்லா ஜனங்களின் மத்தியிலும் ஒருவன் மாத்திரம் தேவனுடைய கிருபையை பெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. மனுஷனை தேவன் படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு சில சமயங்களிலே நாம் மனஸ்தாபப்படக்கூடும். நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் செயல்படும் போது நமக்கு மனஸ்தாபம் ஏற்படும். நம்மை படைத்த தேவனும் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அந்த தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறதை காணும்போது தேவன் மனஸ்தாபப்படுகிறார். இந்த பூலோகமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருந்தாலும் ஒருவன் மாத்திரம் அதற்கு விதி விலக்காக, வித்தியாசமாக, பிரித்தெடுக்கப்பட்டவனாக வாழுகிறான். 8வது வசனத்தில் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படி இந்த கிருபை கிடைத்தது? ஏனென்றால் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியம். அதுக்கு அடுத்த 9வது வசனத்தில் சொல்லுகிறது, நோவாவை குறித்து அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற இந்த அனுபவம் தான் தேவனுடைய கிருபைக்கு காரணமாக இருக்கிறது. நாம் தேவனோடு நாம் எவ்வளவாக உறவாடுகிறோம், தேவன் மீது நம்மளுடைய நோக்கம் இருக்கிறதா, நம்மளுடைய பார்வை இந்த தேவன் மீது அதிகமாக இருக்கிறதா, இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் மீது இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். when we focus on Jesus, தேவன் மீது நாம் நம்மளுடைய பார்வைகளை கொடுக்கும்போது தேவன் சொல்லுகிறார், அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். ஸோ பூமி முழுவதையும் தேவன் அழித்து போட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது நோவா அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாற்றும்படியாக ஒரு திட்டத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 11வது வசனத்திலே, பூமியானது தேவனுக்கு முன்பமாக சீர்கேட்டாக இருந்தது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. ஸோ இப்படி ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் செய்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தினரை அழித்து போட வேண்டும் என்று தேவனுடைய திட்டம்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் துன்மார்க்கமாக ஜீவியம் செய்கிற அநேகர் பெருகும்போது அந்த பகுதியை அழித்து விடுகிறவராய் இருக்கிறார். சோதோம் குமாரோ பட்டணத்தை ஒரு நல்ல உதாரணமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நோவாவின் இடத்துல அவர் சொல்லுகிறார், நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் அது 1008 கேள்வி கேட்கும். ஏன் இதை செய்யணும், எதற்காக செய்ய வேண்டும்? தேவன் அவர்கிட்ட சொல்கிறார், நான் பூமியை அழிக்க போகிறேன், நீ கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு பெரிய பேழை கொண்டு பண்ணு. 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் எப்படி பண்ண வேண்டும் என்றால் 300 முழம் நீளமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும். சார் டைமென்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் எப்போ பண்ணணும்? முதல்ல ஃப்ளட்டு வரப்போது, அதிலிருந்து பாதுகாக்க நீ இதை செய்ய வேண்டும் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ முதல்ல பேழையை உண்டு பண்ணு, அதற்கு அளவு முதற்கொண்டு எந்த மரத்தில் செய்யணும் அதையும் சொல்லிட்டார். இந்த நோவா ஒரு நல்ல பிள்ளையா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஃப்ளட்டு வரப்போகுதுன்னு எப்போ சொல்கிறாரு? எல்லாம் சொல்லி முடித்த பிறகு கடைசியில் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழே ஜீவனுள்ள மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். மழை பொய்ய போகுதுன்னு சொல்லி இன்னும் சொல்லலை, மழை வரும் அப்படின்னு எப்போ சொல்கிறாரு? பேழையெல்லாம் செய்து முடித்த பிறகு கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும் என்று 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் இந்த பேழைக்கு திட்டமிட்டும் போது அதை குறித்து சொல்லவில்லை. பேழை உருவாகுவதற்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் கொடுத்த அளவு 300 முழம் நீளம்னா எவ்வளோ பெரிய பேழை? 300 முழம் நீளம்னா இந்த நம்ம கேல்குலேஷன் படி ஃபீட் கணக்கு பண்ணுவோம் இல்லையா, 1 அடி 2 அடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 450 அடி. மீட்டர் கணக்கு பண்ணோன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறத பார்த்துருக்கோம். 300 மீட்டர்ஸ் லாங் ஒரு பெரிய ஆர்க் நோவாவை தேவன் பண்ண சொல்கிறார். மழை ஃப்ளட்டு அப்படின்னா என்னதுன்னு தெரியாத ஒரு காலம், ஒன்றும் தெரியாத ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுனாமி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு சுனாமின்னா என்னன்னு தெரிஞ்சதுனால நீங்கள் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. சுனாமி வருவதற்கு முன்பதாக சுனாமி வருதுன்னு சொன்னால் என்னதோ சொல்தாங்க, ஏதோ ஒரு சுனாமியா, அப்போ ஒரு கொசு ஈ போல் ஏதோ ஒரு புதிய பறவையாக இருக்கும், ஒரு பூச்சாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கொரோனா வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கொரோனா வருவதற்கு முன்பதாக கொரோனா வருது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இப்போ சிரிக்கிற மாதிரி எல்லாரும் சிரித்து கொண்டு இருப்பீர்கள். ஏனால் ஒவ்வொரு காரியங்களும் அது வந்ததற்கு பிறகுதான் அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். தேவனும் சொல்கிறார், பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மைகளை தெரியாமல் அதற்கென்று செயல்படுவது மிகவும் கடினம். அதுதான் தேவன் மீது நாம் வைக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் என்கிற தலைப்பு. ஸோ எப்பொழுது தேவன் மீது நம்மளுடைய பார்வை, தேவன் மீது நம்மளுடைய முழு கவனம் இருக்கிறதோ உலகத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஈசாக்கும் அதுதான் பஞ்ச காலத்திலே மிகுந்த அறுவடை செய்தான் என்று வசனம் சொல்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் யாராவது விவசாயம் செய்வார்களா? மழையே இல்லை, இவர் நிலத்தை உழுதுட்டுருக்கார். அப்போ எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன், மழை இல்லாத நேரத்தில் நிலத்தை உழுதான், விதை இந்த இவ்வளோ வெயிலில் விதையை போடுதான், அது நிச்சயமாக முளைக்காது என்று கேலி செய்தார்கள். ஒரு சில தானியங்கள், ஒரு சில பொருட்கள் பூமிக்கு அடியிலே விளையிறது இருக்கிறது. வெளியே இருந்து பூமி வறட்சியாக கீறல் விழுந்ததாக காணப்பட்டாலும் உள்ளே விளைந்து கொண்டு தான் இருக்கும்.
ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சென்றிருந்தால் அங்கே உள்ள இந்த சாஃப்ரான் என்று சொல்வார்கள், குங்குமப்பூ, ரொம்ப வெளியேறப்பட்டது. அந்த பயிரிடுவதும் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான். அந்த ஸ்னோஃபால் ஆகுவதற்கு முன்பதாக அந்த சாஃப்ரான் சீட்ஸ் எல்லாத்தையும் பிளான்ட் பண்ணிடுவாங்க. டிசம்பர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் பிளான்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்திலிருந்து அந்த பனி நல்லா பெய்து ஒரு 2 அடி 3 அடி உயரத்துக்கு அந்த செடி மேலே ஐஸாக இருக்கும். அது மே மாதத்தில் தான் கரையும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் அந்த கீழே இருக்கிற செடி வளருதா வளராதா என்று அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகும்போது தான் அங்கே உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ரான் எவ்வளோ வளர்ச்சி அடைந்தது என்று தெரியும். ஸோ நமக்கு தெரியாத ஒரு காரியங்கள் தேவன் மீது நம்பிக்கை உடையவர்களாக விசுவாசத்தோடு செய்வது தான் தேவன் மீது முழு நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ தேவன் மீது முழு நம்பிக்கையாக நோவாவும் அந்த பேழையை செய்கிறான். அந்த மக்கள் எல்லாம் கேலி செய்து ஏளனம் பண்ணியிருப்பார்கள். பெரிய பேழை செய்கிறார், பெரிய பெரிய மரத்துண்டுகளை மரத்தை வெட்டி செய்யிருக்கும். அப்போ கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லியிருப்பான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஒரு வெயிட்டான பொருள் தூக்கும்போது பக்கத்தில் ஒரு நபர் வரும்போது என்ன சொல்லுவோம், கொஞ்சம் தூக்கி விடுங்க. கிராமத்து மக்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிங்க. பொதுவாக கப்பல் எல்லாம் செய்தார்கள் என்றால் கரை ஓரத்தில் தான் செய்வாங்க. அந்த கப்பல் எல்லாம் ரெடியான பிறகு அப்படியே அதிலிருந்து லான்ச் பண்ணும்போது அப்படியே தண்ணியில் அது நேராக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி தான். கோஸ்டல் இல்லாத இடத்துல, இப்போ மும்பை கடலோர பகுதியிலேருந்து நீங்கள் ஒரு கப்பல் செய்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை சரி புத்திசாலி அப்படின்னு சொல்வார்கள். நீங்கள் பூனாவில் போய் கப்பல் செய்துட்ருக்கீங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா கடலே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் கப்பல் செய்தீர்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க, சின்ன கப்பல்னால் ஒரு ட்ரக்கில் வச்சு நீங்கள் கொண்டு வந்துடலாம், இது ரொம்ப பெருசு, ட்ரக்லையும் கொண்டு வர முடியாது. இப்படி சுற்றிலும் எந்த ஒரு கோஸ்டும் இல்லாத இடத்துல நோவா ஒரு பெரிய பேழை செய்து கொண்டிருந்தான். ஜனங்கள் யாருமே அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஏன் என்று செய்தாய் என்று ஏளனம் செய்தார்கள், பைத்தியக்காரன் என்று எண்ணார்கள், அவனை குறித்து எல்லா நிந்தனைகளும் செய்தார்கள். ஆனால் மனுஷனாக செய்யும்போது மனுஷர்கள் உதவி செய்வார்கள். தேவன் திட்டத்தை செய்யும்போது மனுஷர் உதவி நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மனிதர்கள் ஒன்றாக இணைந்து வந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதில் மனிதர்களும் ஒன்றொருக்கொருவர் ஏக மனதோடு செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பாபேல் கோபுரத்தை கெட்டுவதற்கு ஜனங்கள் எல்லாரும் இணைந்து வருகிறார்கள். ஆனால் நோவாவினுடைய பேழையை கெட்டுவதற்கோ ஜனங்கள் இணைந்து வரவில்லை. அவனும் அவனுடைய குடும்பமாக இணைந்து இந்த காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் நமக்கென்று ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்போது நோவாவை குறித்து தேவன் பெருமையாக அந்த விசுவாசிகளின் தகப்பன் பட்டியலிலே பேரிட்டு சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் நோவாவை குறித்து அந்த விசுவாசிகளின் தகப்பன் காணாத ஒரு அந்த மலையை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறான் என்பதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஸோ காணாதவர்களை குறித்து, that which we have never seen, சுனாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி சுனாமியை குறித்து சொல்வது, கொரோனாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கொரோனாவை சொல்வது, அதுதான் அதை நாம் நம்பி செயல்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை நம்ப வேண்டும் என்றால் தேவன் மீது நம்மளுடைய முழு கவனம், முழு அட்டென்ஷன், முழு ஃபோக்கஸ் அவர் மீது நாம் இருக்கும்போது தேவன் நம்மை இந்த உலகமே பார்த்து நம்ம சிரிக்கலாம், ஆனால் தேவன் சொல்வார் நீ செய்கிறது தான் சரி என்று. தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த பேரழிவிலிருந்து பாதுகாத்தார். நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முழு கவனத்தையும் அவர் மீது நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காணாது இருந்த மலையை ஒருபோதும் காணவில்லை, வெள்ளத்தை ஒருபோதும் காணவில்லை. இருப்பினும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம் மீது முழு கவனத்தோடு நீர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெரிய பேழையை செய்து இந்த உலகத்தின்
ஜீவராசிகள் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தையும் அந்த பேழையிலே பாதுகாக்கும்படியாக நீர் கிருபை செய்திரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த ஒரு குறுகிய காலம், ஒரு ஓட்டம், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட குடும்பம், அதை நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வழி நடத்தும் போது நீர் எந்த ஒரு தீங்கு இந்த தேசத்தில், இந்த உலகமே அழிந்து போனாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க ஒரு இரட்சண்ய, ஒரு சால்வேஷன் பிளான், ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எண்ணம் காணாதிருந்து எவனமாக நோவா விசுவாசித்தானோ அவனமாக ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் முழு மனதோடு விசுவாசிக்க, உம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் வாழ்வதற்கு நீரே கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.